உங்களுடைய துணை இல்லை துணையாக போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. அதாவது முதல்ல பழகும்போதே ஆரம்பத்திலே உனக்கு, அதாவது உங்களுக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு உறவில் ஈடுபடுங்க. சில பேருங்களுக்கு பேச்சு துணைக்கு தான் ஆள் வேணும், வேறு எந்த விதமான உறவுகளும் அவங்களுக்கு வேண்டாம். உடல் உறவாக இருந்தாலும் சரி, கல்யாணமும் சரி, அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம். பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உறவு இருக்காங்க. சில பேருங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு பயம், ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வேணும். அந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து வாழணும், எல்லாம் செய்யணும், ஆனால் கல்யாணம் வேண்டாம். ஏன்னா கல்யாணம்னா பயம் அவங்களுக்கு, எங்கே பிரிஞ்சிருவோமோ, எங்கே இதுக்கு முன்னாடி நடந்துருமோ அப்படின்ற அந்த ஃபோபியா. தப்பு சொல்ல முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எதையோ ஒன்று கடந்து வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய வழி அவங்க அனுபவிச்சுருந்துருப்பாங்க. அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். சில பேருங்களுக்கு எவ்வளோதான் அதாக இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழணும், நானும் வாழணும், குழந்தை குட்டியை பெற்றுக்கணும், வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு பிள்ளைங்க வேணும், உறவு வேணும், எல்லாம் வேணும் அப்படின்றவங்க கமிட்மெண்ட் தேடி போகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமான உணர்வுகள் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பீங்க, இன்னொருத்தவங்களோட உணர்வு அவங்களுக்கு தெரியும், அவங்களோட வலியும் எதுன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லா விதமான உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பேசிக்கிங்க. இந்த பாதி ட்ராக் நடந்தோன்னே பாதி பாலம் கடந்த கையோட, இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நம்ம இப்படியே இருந்துருவோம், இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற வற்புறுத்தல், அதுக்கப்புறம் அது வற்புறுத்தல் ஆயிரும். ஆரம்பத்திலே பேசுனீங்கன்னா வலி இருக்காது, வேதனை இருக்காது. பேசாமல் இருந்து அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் சொன்னால் உங்களுக்கும் வலி, அவங்களுக்கும் வலி. கேட்டதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க.